கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் எப்படி வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம் இந்த தொடர் போதனையில். அப்படி அல்லவா? தேவன் நம்மை எப்படி வழிநடத்துகிறார்? நீங்கள் பாருங்கள், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எப்படி வழி நடத்துகிறீங்க? உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்குறீங்க? என்ன பொருள் கொடுங்க? மனைவிக்கு என்ன துணிமணி வாங்கி கொடுக்குறீங்க? உங்கள் வீட்டினுடைய பொருட்கள்லாம் எப்படி நீங்கள் அதை சேர்த்து வச்சு வீட்டுக்குள்ள காரியத்தை செய்கிறீங்க? இப்படி நிறைய விஷயங்கள் உங்களுக்குன்னு இருக்குது. ஒரு வீட்டில் ஒரு தலைவன் இருந்தான்னா அவன் செய்ய வேண்டியிருக்கு. அதே போல் நம்மை படைத்த அந்த தேவன் நமக்குன்னு ஒரு சில காரியங்களை அவர் செய்து கொண்டு தானே இருக்கிறார் இந்த பூமியில். ஏற்ற நேரத்தில் மழை பெய்கிறார், மழை பெய்ய வைக்கிறார், குளிர் காற்று வெக்கு எல்லாமே அதனதன் காலத்தில் அதை செய்கிறார் இல்லையா? ஆகையால் அவருடைய கடமையை சரியாக செய்து நமக்கு பலனை கொடுக்கிறார். அதே போல் நாமும் குடும்பத்துக்கு செய்கிறோம். இப்படி தான் இந்த உலகத்தை இயங்கி கொண்டு இருக்கிற இந்த உலகம் ஒருத்தருக்கு உதவி புரிந்து ஒருத்தருக்கு நன்மை பெறுது. எல்லாமே தேவன் ஒரே உயராக தான் பார்க்குறார் தேவன். ஆகையால் இந்த அன்பு தேவன் நம்ம என்ன அழகாக நமக்கு ஒரு இளைப்பாறுதல் கொடுக்கிறார் பாருங்கள். இப்படி வார்த்தைகளை கொண்டு வந்து அவர் இப்படி சொல்லி உங்களை வழி நடத்துகிறார். மனுஷனுடைய வாழ்க்கையில் இளைப்பாறுதல் என்பது ரொம்ப முக்கியம். ஆகையால் மனிதனுடைய வாழ்க்கையில் பாருங்கள், குடும்பத்தில் இப்படி செய்யும்போது அவனுக்கு ஒரு நல்ல ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும். அவன் எல்லா காரியம் செய்து முடிக்கிறான். ஆகா, எனக்கு தேவன் இந்த ஞானத்தை கொடுத்துரு, அதற்கு கொடான நன்றி என்று சொல்லி அவன் சந்தோஷப்பட்டு ரிலாக்ஸாக உட்காந்துட்டு இருக்கான் பாருங்கள். அவனுக்கு ஞானத்தை கொடுத்துருக்கிறார். கர்த்தாவே எனக்கு ஞானத்தை கொடுத்து அதற்காக நன்றி. இப்படி பலவிதமான காரியத்திலே கர்த்தரை நோக்கி அவன் நன்றி சொல்லுகிறான். ஆகையால் கர்த்தர் அவன் மேல் அனாதி பிரியம் வைத்து அவனுடைய வாழ்க்கையை அற்புதமாக வழி நடத்துகிறார். அவருடைய வார்த்தை கேளுங்க. என் ஆத்துமாவே, கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியினால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. பாருங்க, நல்ல கவனிங்க. என் ஆத்துமாவே, எனக்குள்ள இருக்கிற என் ஆத்துமாவே, உனக்கு நன்மை செய்தபடினால். எப்படி? தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது நம்முடைய உள்ளம் என்ன பண்ணுகிறது? பில்ட் ஆகுது. சில நேரத்தில் பாருங்கள், நம்முடைய இருதயம் மனம் கலங்கிறது, சோர்வடைகிறது. இவ்வளோதான் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் சில பேர் வார்த்தை சொன்னால் நீங்கள் அதிலேயே பற்றி கொண்டு அதிலே சோர்ந்து போய் அழுது அதிலே சிலவங்க இறந்து போயிருந்தாங்க. என்னை அப்படி சொல்லிட்டாங்களே, என்னை இப்படி சொல்லிட்டாங்களே, என்னை அப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி அவங்க மேலேயே திரும்ப யோசித்து தன்னை கெடுத்துக் கொள்கிறார்கள். ஆனால் அது எப்படி சொல்லுறான் பாருங்கள் சங்கீதக்காரர். என் ஆத்துமா, கர்த்தர் உனக்கு நன்மை செய்ய. கர்த்தர் உன்னுடைய அந்த ஆத்துமா, என் ஆத்துமாவே உனக்கு கர்த்தர் நன்மை செய்தபடியில். யாருக்கு செஞ்சிருக்கார்? உனக்கு கர்த்தர் என்ன நன்மை செய்தார்? கர்த்தர் இந்த அழகான பைபிளை கொடுத்துருக்கிறார், வார்த்தை கொடுத்துருக்கிறார், ஊழியக்காரர் கொடுத்துருக்கிறார். உன்னுடைய இருதயத்தை எப்படி பலப்படுத்தணும், விசுவாசத்தில் எப்படி வளரணும், பொருளாதாரத்தில் எப்படி வளரணும், ஜெபத்தில் எப்படி வளரணும், வேலையை குறித்து எவ்வளோ காரியங்களை சொல்லியிருக்கிறார். ஏகப்பட்ட காரியங்களை மனுஷனுடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்வதற்கு ஏகப்பட்டது கொட்டி கிடக்கிறது இந்த பிரபஞ்சத்தில். அவர் ஏகப்பட்ட வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். ஆகையால் அதை நாம் உள்கொள்ளும் பொழுது என்ன நடக்கு? என் ஆத்துமாவை, கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடினால். அந்த நன்மைன்னா அந்த வார்த்தைகளெல்லாம் இதெல்லாம் உனக்கு கொடுத்ததுனால என்ன நடக்கு? நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பி. இப்படி நீ ஒரு நேரத்தில் நீ மனசோர்வலை இருந்தா, ஐயோ எனக்கு யாரும் சொல்கிறதுக்கு ஆள் இல்லையே, என்னை நேசிக்கிறது ஆள் இல்லையே, என்னை பின்பற்றுறதுக்கு ஆள் இல்லையே, என்னை 10 நிமிஷம் உட்காந்து பேசுகிறதுக்கு ஆள் இல்லை, எத்தனையோ பேரோ புலம்புறாங்க. இப்படி தான் இந்த உலகத்தில் இயங்கி கொண்டே இருக்கிறது. கணவர் என்கிட்ட பேச மாட்டேங்கார், மனைவி என்கிட்ட பேசணும், பிள்ளைகள் எனக்கு பேச மாட்டேங்குது. இதெல்லாம் எனக்கு இல்லாமல் போயிட்டே, ஐயோ எனக்கு அம்மா அப்பா இல்லாமல் போயிட்டே, எனக்கு சொந்தக்காரங்க இல்லாமல் போயிட்டே, என் பிள்ளை பார்க்கறதுக்கு ஆள் இல்லாமல் போயிட்டே, இப்படி ஏகப்பட்ட விதமான காரியங்கள் இந்த உலகத்தில் இயங்கி கொண்டே தான் இருக்குது. இப்படி சொல்லிக்கொண்டே இருக்காங்க. ஆனால் பாருங்கள், கர்த்தர் நன்மை செஞ்சால் என்ன நடக்கு பாருங்கள். ஒருவனுக்கு கர்த்தர் நன்மை செய்யும் பொழுது, அவனுக்கு கர்த்தர் கூட இருக்கும் பொழுது அவனுக்கு என்ன நடக்குன்னா இளைப்பாறுதல் நடக்கிறது. அவன் கூட கர்த்தர் இருக்கிறாருன்னா அவனுக்கு குழந்தை பார்க்க ஆள் கிடச்சிரும், அவனுக்கு கூட எல்லாமே கிடைக்கிறோம், செல்வம் கற்றுக்கொள்வதற்கு பணத்தை சம்பாதிக்கிறவனுக்கு நேரம் கிடைக்கும், அவனுக்கு அதிகமான பலன் கிடைக்கும், அவனுக்கு எல்லா விதமானது கர்த்தர் செய்கிறார் நன்மை. அவனுக்கு நேரத்தை கொடுக்குறார், பணத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுக்குறார், இன்னும் பொருளாதாரத்தை கொடுக்குறார். இன்றைக்கி உங்களுக்கு பிஸ்னஸ் இருக்குன்னா, நீங்கள் ஒரு தொழில் இருந்துன்னா, இதிலிருந்து நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்களா, 2 கடை, 3 கடை வைக்கிறதுக்கு தேவன் உங்களோடு கூட இருக்கிறாருங்க. நீங்கள் பயப்படாதுங்க. அவர் நன்மை செய்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் எல்லாத்தையும் தேவன் முன்பாக வைத்து செல்லுங்க. இன்றைக்கி ஒரு கடை இருந்தீங்கன்னா நீங்கள் 3 கடை பெறுவீங்க. எல்லா விதத்திலும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஏனென்றால் தேவன் உங்கள் மேல் அனாதி அன்பு வைத்திருக்கிறார். அவர் நன்மை செய்கிறவர். அவர் நன்மை செய்தனால் உங்கள் உள்ளத்தில் நீங்கள் குழம்பி கொண்டு இருக்கலாம். நீங்கள் சொல்லலாம், ஐயோ நான்
நான் எப்படி அதை ஒரு கடை வச்சுருக்கேன், இன்னொரு கடை நான் எப்படி எடுக்க, இல்லை என்னுடைய வாழ்க்கையில் என்ன இவ்வளோ தான் சம்பளம் இருக்குது, இதை விட நான் எப்படி மேற்கொள்ள, நான் எப்படி படிக்க, நான் எப்படி முன்னேற, இப்படி உங்களுக்குள்ள ஒரு தாட் இருக்குது பாருங்கள். உங்களை கொண்டு உங்களுடைய உங்களுடைய உள்ளத்திலிருந்து இதெல்லாம் நீ செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஒரு உணர்வு இருக்குது பாருங்கள். இதே உங்களை மாற்றுங்க. இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு 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 உணர்வு. இது உங்களுக்குள்ளே வரும் பொழுது நீங்கள் கவலைப்படாதங்க. ஆம், எனக்குள்ள என் கர்த்தர் இருக்கிறார், நன்மை செய்கிறவர் எனக்குள்ள இருக்கிறார், ஆக நான் கவலைப்படவன். அவர் தான் என்னை வழிநடத்துகிறார். கர்த்தர் எப்படி என்னை வழிநடத்துகிறார்? இப்படி தான் என்னை வழிநடத்துகிறார். அவருடைய வார்த்தை கொண்டு, அவர் அனாதி அன்பை கொண்டு, அவர் நன்மை செய்கிறவர் எனக்குள்ள இருக்கிறார். நான் ஏன் கலங்க வேண்டும்? நிறைய பேர் எல்லாம் பணம் வச்சுக்கிட்டு பெட்டில் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. என்ன நடக்கும், என்ன செய்ய போகிறானோ, அப்படி இருக்கோ இப்படி இருக்கோ, எதை பற்றியும் கவலைப்படாங்க. நன்மை செய்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். எல்லா விதத்திலும் வெற்றி உங்கள் கையில் இருக்கிறது. ஆகையால் தேவனுடைய வார்த்தை, தேவன் உங்கள் மேல் அனாதி அன்பு வச்சிருக்கிறார். ஆகையால் உங்களுடைய மனம், அதான் ரொம்ப முக்கியம். மனம் வேற எங்கேயும் சாஞ்சிடக்கூடாது. தேவன் மேலேயே பற்றி கொண்டு இருக்கணும். நன்மை செய்கிற கர்த்தர் நன்மை செய்ததால் என்ன நடக்குது? நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. எவ்வளவோ குழம்பி கொண்டு இருக்கலாம், நீ எவ்வளவோ பிரச்சனையில் நீ இருக்கலாம். ஐயோ அப்படி நடந்துட்டு இப்படி நடந்துட்டு, ஆனால் தேவனுடைய வார்த்தை உங்கள் உள்ளத்தை தொட்டும் என்றால், அது நன்மை செய்ததென்றால் நீங்கள் இளைப்பாறுதலுக்குள்ளே போவீங்க. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை தான் உங்களை இளைப்பாறுதலுக்கு கொண்டு போகும். தேவனுடைய அன்பு தான் உங்களை இளைப்பாறுதலுக்கு கொண்டு போகும். தேவனுடைய கிருபை தான் உங்களை இளைப்பாறுதலுக்கு கொண்டு போகும். தேவன் உங்கள் மேல் வைத்த அன்பினால் அவருடைய குமாரனை சிலுவையின் கொடுத்து அந்த மரணத்தின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதம் அப்போ தான் கிடைக்கும். எப்பொழுது? தேவனை நீங்கள் அறியும் பொழுது. அதான் சொல்லியிருக்கு பாருங்க, என் ஆத்துமாவே நீ இந்த உள்ளத்தில் இருக்கிற என் ஆத்துமாவே, தேவன் நன்மை செய்தபடினால் நீ இளைப்பாறுதலுக்கு திரும்ப, நீ சோர்ந்து போகாத. உனக்கு நன்மை செஞ்சிருக்கிற கர்த்தர், அவர் வார்த்தையை கொடுத்துருக்கிற, எல்லாம் தியானிக்கிறதுக்கு மனதை கொடுத்துரு. ஆகையால் இனிமேல் இந்த ஆத்துமாக்குள்ள என்ன விதைக்க போறீங்க? தேவனுடைய வார்த்தையை நான் விதைக்க போகிறேன். ஆகையால் நீ சோர்ந்து போகாத, இளைப்பாறுதலுக்குள்ள வா என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அந்த அளவுக்கு தேவன் நம்மை கொண்டு வழி நடத்துகிறார் பாருங்கள். அவருடைய வார்த்தை கொண்டு ஒவ்வொரு நாளும் இப்படி தான் வழி நடத்துது. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். தெரியும் பொழுது தான் அவங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். ஆஹா, தேவன் என்னை எனக்குள்ளே இருக்கிறார். அவர் எனக்கு நன்மை செய்தவரினால் நான் எதை பற்றியும் கவலைப்பட. நன்மை கொடுக்கிறவர், நன்மை செய்க வருகிறவர், நன்மையே செய்து கொண்டிருக்கிறவர், எங்கும் என்னோடு எப்பொழுதும் இருக்கிறவர் எனக்குள்ளே இருக்கிறார். ஆக நான் சோர்ந்து போக மாட்டேன் என்று சொல்லும் பொழுது நீங்கள் எந்த காரியத்திலும் வெற்றியாளனாகவே இருப்பீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆக தொடர்ந்து இந்த மாதிரி கேட்குறவங்க, புதுசாக வரவங்க, மற்றவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க. கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறாரு 2-3 நிமிஷம் நீங்கள் பார்க்கறதுனால உங்களுடைய உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.